இந்த ராணி அக்காவுக்கு காலையிலேயே போனை போட்டு சொல்லிட்டே வந்து நின்றுச்சான்னு பாரு. இந்த அக்கா எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் பண்ணும். ஓய் ராணி அக்கோய். சின்ன பொண்ணு இப்பயே 9:45 ஆயிருச்சு. 10 மணிக்கு வேலை பார்க்குற இடத்துல இருக்கணும் சின்ன பொண்ணு. அட ஆமாட்டி, வெரசா ஓடி போய் அவங்க வீட்டுல சத்தம் போட்டுட்டு வாடி. போக்கா, இப்பத்தேன் கஞ்சிய வயிறு முட்டை முட்டை குடிச்சிருக்கேன். ஓடலாம் என்னால முடியாது. வேணா கத்த வேணா செய்யறேன். ஓய் ராணி அக்கோய், 100 நாள் வேலைக்கு லேட் ஆச்சு, சீக்கிரம் வாயே. சின்ன பொண்ணு, நான் கிளம்பிட்டேன்டி. சத்த நேரம் நில்லு, நான் வாரேன். ஏட்டிகளா, தெருமுக்குள்ள நின்னுக்கிட்டு ஏண்டி இப்படி ஆள விட்டுக்கிட்டு கிடக்கீங்க? நம்ம 100 நாள் வேலைக்கு போறது தெருக்காரிகளுக்கு எல்லாம் தெரியணுமாக்கு. அடியே அடியே, லேட் ஆயிருச்சா டி? லேட் ஆயிருச்சா? ஏக்கா ஏக்கா பொறுமைக்கா பொறுமை. நான் தான் காலையிலேயே போனை போட்டு சொன்னேன்ல. என்ன டீ செய்யறது? வீட்டு வேலை முடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயி போச்சு. நீ சத்தம் போடவும் அரக்க பறக்க ஓடியாந்து விட்டே. எனக்குதுடி. அக்கா, அது எப்படிக்கா 100 நாள் வேலைக்கு போறதுனா மட்டும் உனக்கு எப்ப பார்த்தாலும் லேட் ஆகுது? என்னடி செய்யறது வசந்தி? எல்லா வேலையும் முடிச்சிட்டு 100 நாள் வேலைக்கு கிளம்பினாலும் எனக்காக ஒரு வேலை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் என் மாமியாரு. அந்த வேலையை மட்டும் செய்யாம 100 நாள் வேலைக்கு கிளம்பிட்டனால உளுசு என் வீட்டுக்காரட்ட வத்தி வச்சிருமுடி. அப்புறம் அமுக்கு டுமுக்குள் அம்மா டுமில்தே. குடும்பத்து பொம்பளைங்க தான் இப்படித்தான் இருக்கணும். மாமனார் மாமியாருக்கு செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு புருஷன் பிள்ளைகளுக்கெல்லாம் முடிக்க வேண்டிய காரியத்தெல்லாம் முடிச்சு வச்சுட்டே வேலைக்கு வரணும். நம்ம எந்த வேலையும் செய்யாம கையை தட்டிக்கிட்டு வந்தா குடும்பம் விளங்கிடுறானி. நீ செய்யறதே சரி. இதுக்கு ஏன் நீ அரக்க பறக்க ஓடியார? என்ன நிக்க சொல்லியிருந்தா கூட நான் நின்று இருப்பேனே, உன்னை கூட்டிட்டு போயிருப்பேனே. இந்த சரோஜாக்கா சரியான ஆளுதான். நான் கொஞ்சம் நேரம் லேட் ஆகிட்டேன்னா என்னமா தையத்தக்கன்னு குதிப்பாக. இப்ப ராணி அக்காவை கண்டவன நடிக்கிறாங்க. ரொம்ப லேட் ஆயிருச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, இன்னும் 1/4 மணி நேரம் கிடக்கு. நடந்து போறதுக்கு நம்மளுக்கு சரியா தாக்கா வரும். வாக்கா போவோம். ஏய் அக்கா, நீ சாப்பாடு கூட எடுத்துட்டு வரலையா? அடியே, சாப்பாடெல்லாம் செஞ்சு மொட்டை ஆச்சி கையில கொடுத்து நீங்க முன்னாடி போங்கன்னு சொல்லிட்டேன் டி. அதே வெறும் கையா வந்திருக்கேன். சரிக்கா சரிக்கா, நான் கூட பயந்து போயிட்டேன் எங்க நீ சாப்பாடு கொண்டு வரலையேன்னு. சின்ன பொண்ணு, நான் சாப்பாடு கொண்டு வராட்டி நீ எனக்கு கொஞ்சம் சாப்பாடு தர மாட்டியா? அக்கா, அவ கேள்வியே உனக்கு புரியலக்கா. அவ உன் சாப்பாடு திங்கிறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா, நீ வேற. அப்படியா டி? அதான் என்னடா சின்ன பொண்ணு அக்கறையா கேக்குறாளேன்னு பார்த்தேன். சரி, அப்படியே பேசிக்கிட்டு நடப்பறா. நீ லேட் ஆகுது பாரு. சரி சரோஜாக்கா. ஏய் அம்மா, எம்புட்டு தூரம் நடந்து வரது? இப்ப என்னது மொட்டை ஆச்சி இங்க வந்து இப்படி உட்கார்ந்து கிடக்காக வேலை பார்க்காம? மொட்டை ஆச்சி என்ன இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? வேலை பார்க்கலையா? அடியே, யாரும் வேலைக்கு வரலடி. அது இந்த மரத்தடியில இப்படி உட்கார்ந்து கிடக்கே. நீங்களும் உட்காருங்க. பரவாயில்லையே, அரக்க பறக்க ஓடியாந்து இன்னும் யாரும் வரல. நம்மதே மகாலா வந்திருக்கும் போல இருக்கு. ஏய் அப்பா, வேகாத வெயில்ல நடந்து வந்து இந்த ஆலமரத்தடியில உட்காரவும் குளு 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 குளுன்னு இருக்கு. அங்கனி வெயில இப்படி பல்ல காட்டிக்கிட்டு இருந்தா மனச மக்கள் எப்படித்தே வேலை பார்க்க முடியும்? இன்னும் 4 கிழமையே இருக்கு. எப்படித்தே ஓட்ட போறோமோ? பாட்டி கோமரிகளா, உங்களுக்கே வெயில் ஓவரா இருக்குன்னு சொல்றீங்க. நாளா வயசான கிளடி, எனக்கு எப்படி இருக்கு? உங்களை யாரும் 100 நாள் வேலைக்கு வர சொன்னா ஒழுங்கா வயசான காலத்துல வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? உங்களுக்கு வீட்டுல பொழுது போகலன்னு சொல்லிட்டு இங்க வந்து உட்கார்ந்து கிடக்கிறதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்? அடி போடி மெட்ட மாடே, வீட்டுக்குள்ள இருந்தா சுருண்டு சுருண்டு படுத்துக்கிட்டே சோம்பேறித்தனமா இருக்கு. இங்க வேலைக்கு வந்தா மனுஷ மக்களை பார்த்துக்கிட்டு பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம்ல. பொழுதும் நல்லா போகும். அதுக்கே வந்தேன். மொட்டாச்சி, உங்களுக்குலாம் என்ன வயசு அம்பிட்டு ஆகுது? இந்த தரோஜாக்காவெல்லாம் பாருங்க, இந்த வயசுலயும் எவ்வளவு ஆக்டிவா இருக்காங்க. ஆமா, மொட்டாச்சியோட எனக்கு கூடுதல் வயசு பாரு. அட போ தேனக்கு இருக்கி. ஓ அப்படியே சரோஜாக்கா, நான் உங்களுக்கு 50 வயசுல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பாட்டியோட உங்களுக்கு கூடுதல் வயசாக்கு. அடச்சி, 2 பேர் ஒண்ணு சேர்ந்துட்டாளுங்க. சீ, எதுக்கிட்டே இவங்களோட நான் எங்கேயுமே வரது கிடையாது. பாத்தியில வசதி அக்கா, நம்ம என்ன பேச்சு பேசினாலும் அவ வயசை மட்டும் சொல்லவே மாட்டாங்களே. நான் கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து இப்படித்தே இருக்காங்க. எம்பிட்டு வயசுனே கணிக்க முடியலக்கா. என்ன பண்ண, சும்மா இரு. கேட்டிகளா, சரோஜா ஆடி ஓடி வேலை பார்க்கற, அதான் சிக்கன சிம்ரன் மாதிரி இருக்கா. நீங்க என்ன வேலையா பாக்குறீங்க? பீஸா பர்க்கணும் தின்னுட்டு உடம்ப குச்சியும் உருட்டி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதே உங்களுக்கு வயசு தெரியுது, அவளுக்கு வயசே தெரிய மாட்டேங்குது. இங்க பாருங்க டி, வீட்ல கேலி பண்ற மாதிரி வேலை பார்க்கறதுலயும் வந்து கேலி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. எனக்குன்னு மான
சரோஜாக்கா கோப்படாதீங்க. உங்க வாயை பாருங்க, ஒரு சைடு இழுத்துக்கிட்டு போகுது. அதே அதே உங்க மூஞ்சியில எனக்கு பிடிக்காத ஒண்ணு. மாத்துங்கக்கா, பயமா இருக்கு. இவட்ட மனசு பேச முடியுமா? என்னம்மா 100 நாள் வேலைக்கு வந்துட்டு இப்படி மரத்தடியில சாவகாசமா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே, வேலை பார்க்கறதா உத்தேசம் இல்லையா? இங்க பாருடி, நாங்கெல்லாம் அப்பவே 100 நாள் வேலைக்கு வந்துட்டோம். நாங்கவே முத ஆளா வந்திருக்கோம். யாரும் ஒத்த ஆள காணாமட்டி. ஆமா மஞ்ச முடிக்காரி, நீனே இன்னைக்கு லேட்டாத்தான் வந்திருக்கியா? ஒரு சூப்பர்வைசர் பதவியில இருக்கும்போது இப்படி லேட்டா வரலாமா? இங்க பாருடி நெட்ட மாடு, என்னைய பார்த்து மஞ்ச முடிக்காரி, ட்ரவுசர் போட்டவளே, பனியன் போட்டவளே எல்லாம் சொல்லிக்கிட்டு தெரியாத. என் பேரு டயானா. டயானான்னு கூப்பிடு, இல்ல சூப்பர்வைசர்னு கூப்பிடு. அதை விட்டுவிட்டு தேவையில்லாத பட்டங்கள்லாம் எனக்கு கொடுக்க வேணாண்டி. எம்மாடி கோவப்படாதம்மா. ஏதோ நம்ம பேச்சு வாக்குல அவ எப்பயும் கேலி பண்ற மாதிரி உன்னை கேலி பண்றா. இன்னும் யாரும் வரலைல, வரட்டும். எல்லாரும் வந்த பின்னாடி வேலை பார்க்கறோம். என்னது இன்னும் யாரும் வரலையா? நீங்க எல்லாம் கோமாளியா இருக்கீங்க. அந்த மலைக்கு பின்னாடி போய் பாருங்க, எத்தனை பேர் மாங்கு வேலை பார்க்கறாங்கன்னு. எல்லாரும் 9 மணிக்கே வந்துட்டாங்க. நீங்க 10 மணிக்கு வந்துட்டு இப்படி சாவகாசமா மரத்தடியில உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? எல்லாரும் அந்த மலைக்கு பின்னாடி வேலை பார்க்கறாங்களா? ஐயையே, இந்த மொட்டாச்சிடையும் சொன்னாங்க இன்னும் யாரும் வரல. இந்த மரத்தடியில செத்த உட்காருன்னு சொன்னாங்க. அதனால தான உட்கார்ந்து கிடக்கும். இந்த மொட்டாச்சிக்கு கண்ணே தெரியல. வேலைக்கு வராதியன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இந்த காசுப்பட்டு நானும் வேலை பார்க்க வரேன்னு வந்துறாங்க. ஆனா ஒரு வேலையும் பார்க்க மாட்டாங்க. மரத்தடியே கெடின்னு உட்கார்ந்துருக்காங்க. ஆண்டி டவுசர் போட்டவளே, நான் வேலை பார்க்காம இருந்தத நீ பாத்தியாடி? என்னால முடிஞ்ச வேலைய நான் பார்க்கதே செய்யறேன். ஆமா நீங்க 100 நாள் வேலையில வேலை பார்த்து 2 பட்டு போகுதுன்னு எங்களுக்கும் தெரியத்தேன் செய்யும். இங்க பாருங்கம்மா, டக்கு புக்குன்னு எந்திரிச்சு வேலை வெட்டிய பாருங்கம்மா. இப்படியே உட்கார்ந்து ஓபி அடிக்கலாம்னு மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. எனக்கு மேல் இடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அங்கிட்டு உள்ள இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணணுமா. திடீர்னு செக் பண்ண ஆள் வருவாங்களாமா. க்ளீனா மட்டும் இல்லைன்னா ஏன் தலைதையும் உருளும். இம்பிட்டு நாளா மரத்தடியில உட்கார்ந்து பொறணி பேசி பொழுது ஒப்பேத்திட்டு போனீங்க. இனிமேல இப்படி எல்லாம் இருக்க முடியாதுமா. எனக்கு வேலை பார்த்தே ஆகணும். வேலை பார்க்கறவங்களுக்கு மட்டும் சம்பளம் எழுதி தருவேன். ஒழுங்கா வேலை பார்க்காதவங்களுக்கு நான் சைனே போட மாட்டேமா. மனசுல பயத்தோட வேலையை பாருங்க. ஏட்டி மஞ்ச முடிக்காரி, ரொம்ப ஓவரா பேசாதடி. சூப்பர்வைசர்னா ஓவரத்தான் ஆடுவியோ? நாங்க வேலை வெட்டி பார்க்காம இருந்ததை நீ பாத்தியா? ஏதோ கொஞ்ச நேரம் மரத்தடியில உட்காந்து பேசுவோமோ ஒலுசு, மித்த நேரம் வேலை வெட்டி பார்க்கத்தேன் செய்கிறோம். இங்க பாரு நெட்டச்சி, என்கிட்ட எல்லாம் நம்பு இழுத்துக்கிட்டே இருக்க கூடாது. அப்புறம் ஒரு நோட்ல நான் சைனே போட மாட்டேன். டக்கு புக்குன்னு எந்திரிச்சு வேலையை பாரு. சூப்பர்வைசர்னு ஒரு மரியாதை இல்லாம என்னமா பேசுறா? இவள அடக்கவே முடியலையே. அந்த நேரத்துக்கு நீ யார பாதி வேலை பார்த்திருக்கலாம். இன்னி யார இப்படி கிளிப்பானா? நம்ம வேலை வெட்டி பார்க்காம மரத்தடியில உட்கார கண்டதே இப்படி கிளிக்கிறா. எல்லாத்துக்கும் இந்த மொட்டை அச்சிதே காரணம். அடி ஐயாண்டி என்னைய கிளிக்கிறவா? நான் இங்க வந்தப்ப ஒரு ஆளையும் காணா. அதான் வேலை பார்க்க இன்னும் ஆள் வரலேன்னு இங்க நட்ட உட்கார்ந்து கடந்தேன். நான் செவனேன்னு உட்கார்ந்து இருக்கேன். என்னைய போட்டு இந்த கிளிக்கிறாளே. சரி ஏதோ நடந்து போச்சு. வாங்க போய் அங்கிட்டு போய் வேலையை பாப்போம். ஆமா வந்ததே லேட். இப்பயாவது போய் வேலை பாப்போம். இல்லைன்னா ஆடாடுன்னு ஆடி புருவா மஞ்ச முடிக்காரி. ஏய் அம்மா, எம்புட்டு வேற வாங்குன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்மவே யாரும் வரலேன்னு மரத்தடியிலேயே உட்கார்ந்து கடந்து விட்டோம். இங்க பாரு ராணி, கெல்லடி கட்டிலாம் என்னமா வாங்குன்னு வேலை பார்க்குது. வெயிலும் கூட தெரியாம என்னமா வேலை பார்க்குதுங்க. நம்மளால செத்த நேரம் வெயில்ல நிக்க முடியல. நம்ம ஊரு கிளடிக்க காசுன்னு சொன்னா போதுமே, பம்பரமால வேலை வாக்குங்க. ஆமா சின்ன பொண்ணு, நம்ம வீட்ல என்ன இருக்குகளே கெல்லடிக. தின்னுட்டு பொறி பேசுறதுக்குதே லாய்க்கு. நம்மளுக்கே முடியல, செத்த வேலையை பாருங்கன்னு சொன்னா போதும் மூக்குக்கு மேல கோவம் வந்துரும். ராணி, என்ன எல்லாரும் மம்பட்டி வச்சு கொத்திக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அருவா வச்சு மரத்தலாம் வெட்டுறாங்க. நம்ம ஒரு பொருள் கொண்டு வரலையே. ஆமாக்கா, நான் சாந்து சட்டி கூட எடுக்காம ஓடி வந்து விட்டேனே. ஆமா ராணி, நாங்களும் ஒரு மம்பட்டி ஒரு சட்டி எடுக்காம வீசினதையும் வெறுங்கையால வந்தோம். ஏக்கா, நீங்க ஏக்கா டென்ஷன் ஆகுறியா? மஞ்ச முடிக்காரி இன்னைக்கு வயக்காட்டுல களை புடுங்குற வேலைந்தேன்னு சொன்னா இங்க வந்து கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கா. நம்ம மேல மிஸ்டேக் இல்லக்கா, அவ மேலதான் மிஸ்டேக். சரி சின்ன பொண்ணு, நம்ம ஒரு வேலையும் பார்க்காம இப்படியே நின்றுகிட்டு இருந்தா அதுக்கு வேற கிளிப்பாளே. நம்ம எதுக்கு வேலை செய்யாம இருக்கணும்? அந்த 2 சாந்து சட்டி ஒரு மம்பட்டி இருக்குல்ல, அதை வச்சு மண் அள்ளி போடுவோம். 2 சாந்து சட்டி தானே கிடக்கு. எக்கா, ஆளுக்கு ஒரு சட்டியா மாத்தி தூக்கிக்கிருவாக்கா. அவ வாரம்போதும் நடிக்கத்தானே செய்ய போறோம். சரிடி, சின்ன பொண்ணு கரெக்டான யோசனை கொடுத்திருக்கா. சரி, மடன்னு எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையை பாருங்க. நின்றுகிட்டே இருந்தா வந்து கிளிப்பா. கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி சரோஜக்கா விவசாயி. ஏய் அம்மா, நானே வேகாத வெயில்ல மண் வெட்டி எடுத்து வெட்டிக்கிட்டு கிடக்கு. இத இம்சை வேற தாங்க முடியலையே. சரோஜாக்கா, வேலை செய்யும் போது கலப்பு தெரியாம இருக்கத்தேன் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். என்ஜாய்மெண்டோட வேலை செய்யுங்கக்கா, அப்பத்தேன் உற்சாகமா வேலை பார்க்க முடியும்.
அம்மா மண்ணெல்லி போட்டாச்சுமா, யாராச்சும் தூக்கிட்டு போங்க. நான் தூக்குறேன் சரோஜாக்கா. மண்ணெல்லி போட்டாச்சு, தூக்கிட்டு போங்க. தூக்குறேன் சரோஜாக்கா. ரோஜாக்கா நான் வேணா மண்ணெல்லி போடட்டுமா?